சூப்பரா இருக்கு. சமையல் இன்னைக்கு திருநெல்வேலி சமையலில் உளுந்த வடை எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் உளுந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன பல்லாரி தான், ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு, இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் பல்லாரியும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க எவ்வளவு போடுவீங்கன்ட்டு. இப்போ அந்த மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பிணைஞ்சி எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், என் பையன் ஆல்ரெடி வெங்காயமே சாப்பிட மாட்டான், 2 பசங்களுமே. இருந்தாலும் உளுந்த வடைக்கு போடணும்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். இப்போ வாங்க எண்ணெயை சூடு பண்ணி உளுந்த வடை எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்படி மேலே கை வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வடை போடலான்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை தொட்டுக்கோங்க. தண்ணி அப்படி தொட்டிட்டு இந்த மாவை இப்படி எடுத்து உருண்டை பிடிக்கணும். இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி அதை ஒரு ஹோல் இந்த பெருவரில் வச்சு போட்டு இதை அப்படியே மெதுவாக இப்படி எண்ணெயில் போட்டுறாங்க. சின்னதானாலும் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதை பெருவரில் வச்சு இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ஹோல் போட்டு மெதுவாக எண்ணெயில் கைப்படாமல் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தண்ணியை தொட்டுட்டு இப்படி மாவை எடுத்து நல்லா இப்படி கையில் வச்சு ஒரு தடவை உருட்டுங்க. இப்படி இந்த பெருவரில் வச்சு இப்படி ஒரு ஹோல் போட்டு இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. மாவில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சொட்டு காயப்பொடி போட்டுக்கோங்க, பெருங்காயம், உடம்புக்கு நல்லது. இந்த பாருங்கள், எண்ணெய் கொதிச்சிருச்சு. நல்ல நைஃப் ஏதாவது வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் கொதிக்குது பாருங்க. இப்போ தான் நான் மாவு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த உளுந்த மாவு உளுந்து உடனே மாவு அரைச்சி உடனே வடை போட்டால் அந்த வடை வந்து என்றைக்குமே மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி மாவு எதுவுமே தேக்க தேவையில்லை. உளுந்த மாவுக்கு அப்படியே போடலாம். சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க வடை. அப்படியே ஒரு நைஃபை எடுத்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்து வர்ற வரைக்கும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். ஆனியன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. என் பையன் எவ்வளவு தான் ஆனியன் சேர்த்தாலும் அதை தனியாக எடுத்து தான் சாப்பிடுவான். அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு இஞ்சி சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருக்கிற மாவையும் தண்ணியை தொட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு கையில் எடுத்து இப்படி ஒரு உருட்டி இதை பெருவரில் வச்சு ஒரு ஹோல் போட்டு அப்படியே எண்ணெயில் மெதுவாக போட்டு எடுத்துருங்க. சின்னதானாலும் போட்டுக்கலாம். அந்த ரோட்டு கடையிலலாம் 5 ரூபாய்க்கு போடுறாங்களே, அதை மாதிரினாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பெருசாக தான் போடுறேன். இது வந்து நீங்கள் வாழை இலையிலனாலும் வச்சு தட்டி அப்படியே ஹோல் போட்டு உள்ளே போடலாம். இலையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு இருக்குதா வடை. இது நல்ல உள்ளே இருக்க மாவுலாம் வெந்து வரட்டும், கொஞ்சம் வேக விடலாம். கலர் சேஞ்ச் ஆயிடும் இதுலேயே, நம்ம கொஞ்சம் வேக விடுறதுலேயே. கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்க மாவு. கூட மொறு மொறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சு. காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையன் வடை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான்.